ஹோமியோபதி மெடிசன் மூலமாக வெறும் 3 மாதத்தில் உங்கள் சுகரை க்யூர் பண்ண முடியுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன டைப் டயபெட்டிஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைப் 1 இதெல்லாம் உங்கள் கணையம் இன்சுலினை உற்பத்தி பண்ணாது. இது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால வரலாம். 15 வயசுக்கு முன்னாடி வந்துருங்க. டைப் 2 இதில் உங்கள் இன்சுலின் ப்ரொடக்ஷனாக நார்மலாக தாங்க இருக்கும். ஆனால் உங்கள் செல்ஸ் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காதுங்க. அதனால் உங்கள் பிளட் குளுக்கோஸ் செல்ஸில் போய் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் சுகர் லெவலை அதிகப்படுத்திடுங்க. இது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறனாலையும் ஜெனட்டிக் ஃபேக்டர்னாலையும் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் ஸ்ட்ரெஸ் காரணங்களாலையும் வரலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் 1.5 இதில் போத் டைப் 1 டைப் 2 ரெண்டுத்தோட கேரக்டர்ஸ் இருக்குங்க. இது 30 வயசுக்கு அப்புறமா தான் வரும். இதில் உங்களுக்கு எந்த டைப் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வெறுவயத்தில் சுகர் லெவல் என்ன இருக்குது, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு லைஃப் லாங் மெடிசன் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. டிசீஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸை 3 மாதத்தில் எந்த ஒரு மெடிசனாலும் க்யூர் பண்ண முடியாதுங்க. ஆனால் நீங்கள் மாவுச்சத்து கம்மியாக இருக்க உணவு எடுத்துகிட்டு தினமும் காலையில் 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு ஹோமியோபதி மெடிசனை ப்ராப்பராக எடுக்கிறீங்கன்னா உங்கள் டயபெட்டிஸை எந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி ரிவர்ஸ் பண்ண முடியுங்க. இது கூட சேர்ந்து டயபெட்டிஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான கிரியாட்டினின், பிபி, கொலஸ்ட்ரால் இது ரெகுலராக மானிட்டர் பண்ணிக்கணுங்க. டயபெட்டிஸ் அண்ட் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அதை அடுத்த வீடியோவில் பேசலாம். நவம்பர் 14 வேர்ல்டு டயபெட்டிஸ் டேக்காக டயபெட்டிஸ் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.